வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பெய்த பெருமழையால் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் பல இடங்கள் வெள்ளத்தில் தத்தளித்தன. இதில் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 95 சென்டிமீட்டர் மழை பெய்தது. இருநூறு ஆண்டுகள் கண்டிராத அளவிற்கு பெய்த பெருமழையால் தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்திய வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே சரியாக கணிக்க தவறியதால் தான் அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனால் 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்தால் அதன் அளவு சரியாக கணிக்க முடியாது என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்திருந்தார். ஆரஞ்சு 12 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரை, அது ஒரு வகை ஆரஞ்சு அலர்ட். 21 சென்டிமீட்டருக்கு மேல் என்பது சிவப்பு எச்சரிக்கை. ஐஎம்டி பொறுத்தவரை தற்பொழுது 3 கேட்டகரி. நீங்க சொல்ற மாதிரி 95 சென்டிமீட்டர், 65 சென்டிமீட்டர் என்று குறிப்பாக ஒவ்வொரு வார்த்தையும் கொடுக்க முடியாது. 3 கேட்டகரி தான். ஆனால் இந்திய வானிலை ஆய்வு மையம் கனமழை குறித்து கணிக்க தவறிவிட்டதாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா குற்றம் சாட்டினார். கன முதல் மிக கனமழை பெய்யும். ஒரு இரு இடங்களில் அதிமிக கனமழை பெய்யும். இதுதான் ஃபோர்காஸ்ட். காயல்பட்டின பகுதியில் ஒரு 2 நாளில் சுமார் 115 சென்டிமீட்டர் மழை. இந்த மாதிரி மழைக்கு எந்த முயற்சி எடுத்தாலும், கடற்கரையில் கப்பல் இருந்தாலும் கூட அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இதை ஆமோதிக்கும் வகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் குற்றம் சாட்டினார். வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை நமக்கு சற்றே தாமதமாக கிடைத்தாலும் அதில் அளித்துள்ள அளவை விட அதிகமாக மழைப்பொழிவு ஏற்பட்ட சூழ்நிலையிலும் தமிழ்நாடு அரசு முன்கூட்டியே பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதேபோன்று நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கிய பின் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒருபடி மேலே சென்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தையே மூடிவிடலாம் என கடுமையாக சாடினார். சென்னையில் உள்ள வானிலை நிலையத்தை மூடிடணும், அது தேவையில்லை, வேஸ்ட். சில மாவட்டங்களில் கொஞ்சம் கனமான மழை பெய்யும், ஒரு சில மாவட்டங்களில் காற்றுடன் மழை பெய்யும். இது எங்களுக்கு தெரியாதா? அது நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியணுமா? உலகம் முழுவதும் நவீன தொழில்நுட்பத்திற்கு மாறிட்டு வருது. இன்னும் நீங்க சுதந்திரத்துக்கு முன்பு எந்த நிலையோ அதே நிலையில் தான் நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க. இதற்கிடையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்திய வானிலை ஆய்வு மையம் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையை முன்கூட்டியே கணிக்க தவறியதாக கூறுவதை ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். ஒவ்வொரு 3 மணி நேரமும் அவங்க வார்னிங் கொடுக்கறாங்க. என்ன ஆக போகுது, எங்க மழை கொட்ட போகுது, எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு சின்ன மெசேஜா அதையும் கொடுத்துட்டே போறாங்க. அதனால எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றவங்க தயவு பண்ணி இந்த விஷயத்தை கொஞ்சம் காதார கேட்டுக்காங்க. மழை முன்னறிவிப்பு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் வானிலை ஆய்வு மையம் விளக்கம் அளித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்திய வானிலை துறையில் பயன்பாட்டில் இருக்கும் அதிவேக கணினிகள், இஸ்ரோவின் செயற்கைக்கோள் வசதிகள், ரேடார்கள் மற்றும் தானியங்கி வானிலை சேகரிப்பான்கள் உலக தரத்திற்கு ஒப்பானவை என்றும் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்திலும் இத்தகைய கருவிகளை பயன்பாட்டில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வானிலையை கண்காணிக்க 2 டாப்ளர் ரேடார்களும், தென் தமிழ்நாட்டை கண்காணிக்க 3 டாப்ளர் ரேடார்களும் பயன்பாட்டில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் கட்டமைப்பு மற்றும் முன்னெச்சரிக்கைகள் சர்வதேச தரம் வாய்ந்தது என உலக வானிலை அமைப்பு பாராட்டி உள்ளதாகவும், வர்தா, கஜா, மிக்ஜாம் புயல்கள் குறித்து விடுத்த எச்சரிக்கை காரணமாக பெருமளவு உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தை குறிவைத்து செய்யப்படும் விமர்சனங்கள் தமிழ்நாட்டு வானிலை மைய பணியாளர்களை புண்படுத்தும் விதமாகவும் இந்திய தொழில்நுட்பத்தை இழிவுபடுத்தும் விதமாகவும் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய தவறான விமர்சனங்களை தவிர்க்குமாறு வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது.